அப்போ இந்த முன்னுரையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக குர்ஆனுடைய ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்போ அந்த குர்ஆனுடைய ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா 3/2 பங்கு மக்காவில் இறங்கப்பட்ட வசனங்கள். குர்ஆனில் 66% என்ன வசனம்? மக்காவில் இறங்கிய வசனங்கள். 33% மதீனாவில் இறங்கிய வசனங்கள். அதாவது குர்ஆனை 3 பிரித்தா 2 பகுதி மக்காவில் இறங்கினது, ஒரு பகுதி தான் மதீனாவில் இறங்கினது. மதீனாவில் இறங்கின வசனங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி, மக்காவில் இறங்கின வசனங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த வகையில் பெரிய பெரிய அத்தியாயங்களான பக்ரா, ஆல இம்ரான், அன்னிசா, அல் மாயிதா, இந்த 4ம் இப்போ நம்ம பார்த்தோமில்ல, இந்த அல்ஹம்து சூரா தவிர, அல்ஹம்து சூரா வந்து மக்காவில் அருளப்பட்டது. பக்ரா, ஆல இம்ரான், அன்னிசா, அல் மாயிதா, இந்த 4 சூறாக்களும் மதனி சூறாக்கள், மதீனாவில் இறக்கப்பட்ட சூறாக்கள். அந்த வகையில் பார்க்கும்போது மதீனாவில் இறக்கப்பட்ட பெரிய சூறாக்கள் பெரும்பகுதி ஒரு 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 சைஸபிள் இது வந்து கடந்துட்டோம். இப்போ நாம் பார்க்க போகிற இந்த அத்தியாயம் அல் அன்ஆம் மற்றும் இதுக்கு அடுத்த அத்தியாயம் அல் ஆராஃப், இது ரெண்டுமே வந்து மக்காவுடைய அத்தியாயங்கள். இதுதான் வந்து மக்காவுடைய இப்போ நம்ம பார்க்க போகிற முதல் அத்தியாயம். இப்போ இந்த குர்ஆன் வந்து இப்போ இத்தனை கிளாஸு நீங்கள் 104 கிளாஸு பார்த்ததை விட இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் குர்ஆனை பார்க்க போகிறீங்க. புரியுதா? இப்போது பார்க்க போகிற குர்ஆனு புதுசாக இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். அது அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய அந்த ஸ்ட்ரக்சர் அப்படி வச்சுருக்கான். இப்போ இந்த 2 அத்தியாயங்கள் மதீனாவது, மறுபடியும் மக்காவுடையது, அடுத்த 2 அத்தியாயங்கள் மதீனாவுடையது. அப்போ அது ஒரு மிக்ஸாக எல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கான். அதில் ஒரு ஹிக்மத் இருக்கும். குர்ஆன் அதாவது எந்த ஒரு நாம் சாதாரண ஒரு நோட்டீஸ் வந்து நம்ம ப்ரூஃப் பார்க்குறோம்னு வச்சுக்கோ, அதோடைய தொடக்கம் எப்படி இருக்கணும், அதோடைய மிடில் பார்ட் எப்படி இருக்கணும், அதோடைய எண்டிங் எப்படி இருக்கணுங்கிற அந்த டிசைனிங் வந்து அவ்வளோ எஃபர்ட் போடுவாங்க. ஒரு புக்கு எழுதிட்டா உடனே பப்ளிஷுக்கு போயிடாது. அதை வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க, சீக்வன்ஸ் பண்ணுவாங்க, ப்ரூஃப் ரீடிங் நிறைய பேர்கிட்ட கொடுப்பாங்க, ஐடியா ஒப்பீனியன் கேட்பாங்க. புரியுதா? தேவையானதை சேர்த்துவாங்க, தேவையானதை நீக்குவாங்க, ஆர்டர்ஸ் வந்து ஷஃபில் பண்ணுவாங்க, இந்த அத்தியாயம் தூக்கி அங்கே போடுவாங்க, அதை பண்ணுவாங்க. இது அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு பிளானிங் வந்து அல்லாஹ்வுடைய மாஸ்டர் பிளானிங் இதில் இருக்கும். இது ஒரு விஷயம் கவனத்தில் நீங்கள் எடுத்துக்கங்க.